வெல்கம் டு காஷிv.info. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க. வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங். ஸோ இன்றைக்கி நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் grep with ps கமாண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ grep யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராசஸிங் சர்வீஸை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரீஸ் நம்ம PS அப்படின்னா ப்ராசஸிங் சர்வீஸ், லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம PS என்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸை எனக்கு பர்டிகுலராக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு Firefox என்ற ஒரு ப்ராசஸ், இல்லை டெர்மினல் என்ற ஒரு ப்ராசஸ் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்ளிகேஷனோட ப்ராசஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம grep-ஐ மர்ஜ் பண்ணி ஒரு புதுவிதமான ஒரு சின்டாக்ஸை உருவாக்க போகிறோம். அதில் இப்போது PS-u kaashiv இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆஃப் யூசர் ஐடி kaashiv அதை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ண போகுது. அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Firefox-ன்ற அப்ளிகேஷனை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அவுட்புட் வரப்போகுது. ஸோ நான் PS-u kaashiv கொடுக்கும்போது kaashivன்ற யூசரோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக லிஸ்ட் ஆக போகுது. அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக Firefox அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனோட ப்ராசஸ் ஐடி, ரன் டைம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் grep யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லினக்ஸ் சர்வரில் ஸோ PS-u ஸோ யூசர் நேம் வந்து நான் kaashiv அப்படின்னு கொடுத்துட்றேன், ரைட். அண்ட் தென் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு grep, ஓகேங்களா. ஸோ நான் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு grep ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இதுக்காக ஸோ நம்ம டபுள் கோட்ஸில் kaashiv லைக் Firefox, ஓகேங்களா. ஸோ Firefox-ன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி Firefox-ஓட ப்ராசஸ் ஐடி, ஸ்டேட்டஸ், டைமிங் என்னாச்சுன்னா கிராப் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ப்ராசஸ் ஐடி கிடச்சிருக்கு, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஐடின்னு கிடச்சிருக்கு யூஸிங் Firefox, ரைட். ஸோ இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஐடி ஆஃப் அ டெர்மினல். ஸோ இந்த லினக்ஸ் டெர்மினல் என்ன இருக்கிற டைமில் அந்த டெர்மினலோட ப்ராசஸ் ஐடியை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க யூஸிங் grep. ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் Firefox ரன் பண்ணியிருந்தேன் கரெக்டுங்களா. ஸோ Firefox-ஓட ப்ராசஸ் ஐடி அண்ட் தென் டைம் இதே மாதிரி நீங்கள் லினக்ஸோட டெர்மினலில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.